ஹல்லேலூயா. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென். ஸோ 4 காரியத்தை, ஃபர்ஸ்ட்ல ஒரு 2 காரியத்தை ஆண்டவர் பேசினார். அதுக்கப்புறம் ஒரு 4 காரியத்தை. நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு வெறும் மிராக்கல், ஒரு அற்புதம் மட்டும் இல்லை, ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒன்றை கர்த்தர் தரப்போகிறார். இது விசுவாசிக்கிறீங்களா எல்லாருமே? வியாதியிலிருந்து சுகம் மட்டும் இல்லை, ஆண்டவர் ஒரு அற்புதத்தையே கர்த்தர் செய்ய போகிறார். நம்பர் 2, இரண்டாவது, எல்லாருடைய கண்களும் பார்க்கிற விதமா ஒரு அற்புதம் உங்களுக்காக கர்த்தர் செய்வேன் என்று வாக்குறுதி. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நம்பர் 3, மூன்றாவதாக, இந்த 100 days ஜெபத்தில் கர்த்தர் பல டைம் பேசிட்டாரு. நம்முடைய அடையாளத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். உங்க தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். உங்களுடைய அப்பீரியன்ஸ்ல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 4, நாலாவதாக, ஆண்டவர் முடங்கி கிடக்கிற இடத்தை விட்டு எழும்பி என்ன பண்றாருன்னா நடக்க பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவர் உங்களை அறியாமலே ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும். உங்களை அறியாமலே ஒரு கான்ஃபிடென்ட் ஆண்டவர் தருவார். திடீர்னு ஆண்டவர் இங்கே இருக்கிற நிறைய பேர் அந்த சத்தத்தை கேட்குறவங்கள எழுப்புவார். உங்களை நீங்கள் எழும்புவீங்க. இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நீங்கள் எழும்புவீங்க. ஸோ ஆவியானவர் உங்களை நெருக்கி ஏவுவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இடம் கொடுத்தா போதும். நீங்கள் இடம் கொடுத்தா போதும். அப்படி இருக்க அந்த இடத்துலையே இருக்கிறதுக்கு விரும்பாதீங்க. முடங்கி இருக்கிறவங்க அந்த முடங்கி இருக்கிறத விரும்பாதீங்க. அவ்வளோதான். சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கணும். சிலதை முடக்கத்திற்கு நீங்கள் ரொம்ப டைம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை ரொம்ப முடக்கிடும். அதுக்கப்புறம் உங்களை எழும்பவே விடாமல் உங்களை கஷ்டப்படுத்திடும். அதனால உங்களுக்குள்ள எப்பவுமே பிசாசு உங்களை முடக்க பார்ப்பான், சூழ்நிலைகள் உங்களை முடக்க பார்க்கும். ஆனால் நீங்கள் உடனே என்ன பண்ணிடணும்னா, அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், எழும்பு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. உடனே அந்த தாவீத மாதிரி அந்த ஸ்பிரிட்ஃபுல்லான ஒரு பர்சனா நீங்க இருக்கணும். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அந்த தண்டை பின்தொடரலாமா, நான் பிடிப்பேனா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, இதாண்டா எனக்கு வேணும். கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தனை பேரும் அவ்வளோ இதுவா இருக்கும்போது இவன் உடனே எழும்புறான் பாருங்க. எழும்புனவனை பார்த்த உடனே கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்குது. உடனே ஆண்டவர் கைப்பிடிச்சு அப்படியே தூக்கி விடுறாரு. என் பிள்ளை ட்ரை பண்றான், என் பிள்ளை முயற்சி எடுக்கிறான், உன்னை நான் நிற்க வைக்காம நான் உன்னை விட மாட்டேன்னு. அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்வார், யுத்தம் பண்ணுவார், உங்களை ஆண்டவர் விட மாட்டார். அதனால நெக்ஸ்ட் இயர் புது வருஷம் நீங்க முடங்கி கிடக்கிற வருஷம் இல்லை. ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வைக்க போறார். உங்களுக்காக பல வாசல்களை ஆண்டவர் திறக்க போறார். நீ எழுந்து போரடி. அதனால இனி நமக்கு எவ்வளவு காலங்கள் ஆண்டவர் நமக்கு தர்றாருன்னு தெரியாது. ஆனா அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க காலடி தடத்தை பதிச்சிடணும். உங்க சொந்தங்களுக்கு முன்னாடி காலடி தடத்தை படிச்சிடணும். இயேசு உங்களோட இருக்கிறார் என்கிறத அவங்க பார்க்கணும். நீங்க சொல்லாமலே பார்க்கணும். ஆமென். இதுக்கு முன்னாடி போன ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை. இனி நீங்க அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 4 காரியத்தை மறக்காம ஜெபம் பண்ணுங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நன்மையை நீங்க சுமக்க போறீங்க. அற்புதம் மட்டும் இல்லை, கர்த்தர் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக, எல்லாரும் பார்க்கிற விதமா கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ண போறாரு. நீங்க மறைஞ்சிருக்கலாம் முடியாது. ஆண்டவர் உங்களை வெளியரங்கப்படுத்துவார். நீங்க வெளியரங்கப்படுத்த மாட்டீங்க, கர்த்தரே உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆண்டவரே உங்களை வெளியரங்கப்படுத்துவார். நம்பர் 3, மூன்றாவது முக்கியமான ஒண்ணு, அடையாளத்தை மாற்றுவார் கர்த்தர். உங்களுடைய அடையாளம்ன்றது வெறும் சரீரம் மட்டும் கிடையாது. உங்க கார் மாறும்,
உங்க பைக் மாறும், உங்க வீடு மாறும், உங்க ட்ரெஸ் மாறும், உங்க வேலை மாறும், நீங்க போற செட்டப் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஹல்லேலூயா. அடையாளத்தை மாற்றுகிற கர்த்தர். இது இப்படி ஓட்டக்காரில் தானே வருவார் அப்படின்றது மாறிடும். வித்தியாசமா கர்த்தர் கொண்டு வருவார். அவன் இவர் இப்படி தானே, இல்லை இல்லை இல்லை, அடையாள மாற்றம். உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, அது வாடகையா இல்லை எது எனாமா வாங்கிட்டு வந்தீங்களா இல்லைன்னா யாரையாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நீங்கள் சொல்லுவீங்க, த ஓன் வெஹிக்கிள், ஓன். கர்த்தர் எனக்கு சொந்தமாக கர்த்தர் கொடுத்தார், சொந்தமாக கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு நாள் சீக்கிரமா உங்களுக்கு வரும், அது துரிதமாய் வரப்போகிறது. ஆமென். ஸோ நம்பர் 4, ஆண்டவர் எனக்கு இடத்தை மாற்றுகிறார். நான் உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். இன்னும் நமக்கு ஒரு 4 days தான் இல்லை? ஆமாம், நாளைக்கு அவ்வளோதான் முடிய போகுது நமக்கு. அதனால கடைசி 3 நாட்களும் கடைசி நாளை விட்டுட்டு அடுத்த 3 நாளும் முழங்கால் யுத்தம் நாளையிலிருந்து ஆரம்பிக்குதோ. ஸோ நாளையிலிருந்து முழங்காலே நின்று ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும். ஸோ பெரிய விஷயம் இல்லை. 96 days வரைக்கும் வந்திருக்கிறோன்னா முழுக்க முழுக்க நம்ம பலனே இல்லை, அது கர்த்தர் பலன் மட்டும்தான், ஆண்டவருடைய பலன் மட்டும்தான். ஸோ இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டார் பாருங்க. இத்தனை நாள் என்னமோ நம்ம என்னமோ இப்போ ஆரம்பித்தது மாதிரி தெரியுது, அதுக்குள்ள 96 days அப்படின்னும் போது ஆச்சரியமா இருக்குது. அது அவர் தான், அவருடைய பிரசன்னத்தில் இருந்ததுனால அது போனதே தெரியல. இல்லை, அவர் நிறைய பேசினதுனால நமக்கு போனதே தெரியல. அவர் தான் நம்மளை இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் ஆன்லைன்லையும் சரி இங்கேயும் சரி, நீங்க இதில் அட்டன் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல ஒரு ஸ்பெஷல் வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். சாதாரணமாலாம் இல்லை, நீங்க இதில் அட்டன் பண்றதே ஆண்டவருடைய பெரிய நடத்துதல், ஆண்டவருடைய பெரிய விஷயம். இது கர்த்தரே உங்களை பண்ண வச்சிருக்கிறார். அதனால இந்த நன்மையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படியே இனி ஸ்டார்ட் ஆயிரும். இனி உங்க சீசன் ஆரம்பமாகிறது. இனி உங்க சீசனை கர்த்தர் ஆரம்பிக்க போறாரு. தேவ ஜனங்களுடைய சீசன் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்காக ஜெபிக்கிற அப்படியே கைகளை உயர்த்தி, இயேசுவே, தேவகுமாரனே, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. இதுவரையிலும் தேவரீர் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல, நாங்கள் எவ்வளவேனும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. நீங்க பேசின வார்த்தை நிறைய எங்களுக்கு முன்னாடி இருக்குதுப்பா. நீங்க ஏகப்பட்டது பேசிட்டீங்கப்பா. எங்க சிந்தனைக்கு எட்டாததெல்லாம் பேசிட்டீங்கப்பா. எங்க கற்பனையில அடங்காததெல்லாம் பேசிட்டீங்களப்பா. இது எங்களை குறித்து நாங்க இப்படி நினைக்கவே இல்லை, அவ்வளவுக்கு அதிகமா நீங்க பேசிட்டீங்க. ஆனா நாங்க உங்க வார்த்தை நிறைவேறதற்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சர்ச்சில் இருக்கிற நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இன்னைக்கு கூட வாக்கு கொடுத்தீங்களே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன். அப்படிதான்ப்பா இன்னைக்குள்ள வாக்கு தத்துவம். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு அப்படிதான்ப்பா. சிறையில தான்ப்பா இருக்கிறோம், ஒரு கட்டுக்குள்ளதான்ப்பா இருக்கிறோம், ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளதான்ப்பா இருக்கிறோம். ஆனாலும் நம்பிக்கை மட்டும் விடவே இல்லப்பா, விசுவாசத்தை மட்டும் விடவில்லைப்பா, உங்களை மட்டும் விடவே இல்லப்பா. நீங்க நிச்சயமா ஏதாவது ஒண்ணு செய்வீர், கண்டிப்பா நீங்க செய்வீர், நிச்சயமா நீங்க ஒரு மாற்றத்தை தருவீர் என்று வேற யாரையும் இல்லை, உங்களையே நாங்க நம்பி இருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிறேன் சாமி. ஏசப்பா, ஏசப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. முடிஞ்ச வரைக்கும் என் பிள்ளைங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லையோ இல்லை நேரடியோ எப்படியாவது ஆண்டவர் எங்களுக்கு செய்யணும்னு வந்திருக்கிறாங்கல்லப்பா. ஒரு மனுஷனுக்காக 1 மைல் தூரம் போனாலே ஒரு மனுஷன் உதவி செய்யாம இருக்க மாட்டாரு. நீங்க எப்படிப்பா மறப்பீங்க? நீங்க எப்படிப்பா கைவிடுவீங்க? நீங்க எப்படிப்பா விட்டு விலகுவீங்க? நாங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்க முன்னோர்கள் செய்த தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்க மேல எந்த கோபம் இருந்தாலும் அந்த கோபம் உங்களுக்கு தண்ணியட்டும்பா. நாங்க பலம் உள்ளவங்க, நாங்க பரிசுத்தவான்கள்னு உங்க சமூகத்துல நிக்கல,
கண்டிப்பா நாங்க அப்படி வந்து நிக்கலப்பா, நாங்க தகுதி இல்லைன்னு தான்ப்பா வந்து நிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய பொக்கிஷத்தை மண் பாண்டமாகிய உனக்குள்ள நான் வைப்பேன்னு சொன்னீங்கல்லப்பா. இயேசுவே, நீர் சொன்ன அத்தனை நல்வார்த்தையும் என் தகப்பனார் மேல, என் தாயார் மேல, என் சகோதரி சகோதரன் மேல, என் வாலிப தம்பி தங்கச்சி மேல அப்படியே 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 நீங்க நிறைவேற்றுகிற காலம் ஆரம்பிச்சிடணும் ஆண்டவரே. உங்க வருகை தாமதிச்சா புதிய வருஷத்திலிருந்து இந்த வார்த்தை ஒன்னொன்னா அப்படியே நீ ஞாபகம் வச்சிருந்து அதை ஒவ்வொன்னையும் நடத்தி முடிக்க போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகா பெரிய எழுப்புதல் இந்த பட்டணத்திற்கு வரட்டும், இந்த தேசத்திற்கு வரட்டும். அது இந்த கம்ஃபர்ட் திருச்சபையில் இருந்து வரட்டும். இங்க இருந்து ஒரு அக்கினி, இங்க இருந்து ஒரு மகிமை போய் பல இடங்கள், பல நாடுகளை பற்றி பிடிக்கட்டும். எங்கு போனாலும் சாட்சி, எங்கு போனாலும் சாட்சி, எந்த நாட்டுக்கு போனாலும் சாட்சி, எந்த ஊருக்கு போனாலும் சாட்சி. இந்த 100 நாள் ஜெபம் வருகை வரைக்கும் சாட்சியாய் மாறப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கிருபையினால் அலங்கரிப்பீராக. 23ஆம் தேதி நடக்கிற ஃபைனல் டேல உங்க மகிமை கடந்து வரட்டும்பா ஆண்டவரே. 25ஆம் தேதி காலையில 6 மணி